ஓகேம்மா, குட் கேக்குதா? ஈவினிங். கிளியரா கேக்குதா நான் பேசுறது? நான் பேசுறது கிளியரா கேக்குதா? எஸ் சார். ஓ, கேக்குதா? clear-ஆ கேக்குதா என்ன பேசுறது? எஸ் சார். ஓகே. நான் என்னன்னா இன்னைக்கு திரும்பியும் சினிமா மாத்தி பார்த்தேன். வாட்ச் போட்டு வேலை செய்யல தானே திரும்பியும் ஏர்டெல் சிம்மிக்கு தான் இன்னைக்கு கனெக்ட் பண்ணேன். ஜூம் போட்டேன், பார்ப்போம் இதாவது ஓகே வேலை செய்தா சொல்லி. இந்த மாதிரி எக்ஸாம் முடிஞ்சுதா கூட? இல்ல சார். அடிச்சது விளங்க முடியாம ஆன்சருக்கு போடுங்க. யார் முதலாவது போடுவோம் பார்ப்போம். லாஸ்டா படிச்ச விஷயங்கள் கொஞ்சம் விளங்கப்படுத்துறதுக்கு ரெடியாகுங்க. நீங்க ரிவிஷனை பார்க்கலாம். ஹைடின், நான் போன கிளாஸ் வரல சார். அதுக்கு முன்ன கிளாஸ் தான் வந்தேன். அப்ப பேப்பர் செஞ்சேன். என்ன செய்வோம்? ரிவிஷன் செய்வோமா? என்ன செய்வோம்? ரேஷன் சேவிங்ஸ். ஓகே, ரெடியாகுங்க. அப்ப வஷ்மிதன், வாஷ்மிதன், பிரக்ஷிகா, ஆன்சருக்கு போடுங்க குயிக்கா. நிஷ்பா, ஏதாவது நீங்க படிச்ச விஷயத்துல ஏதாவது விளங்கப்படுத்த ரெடியாங்க. இன்னும் 2 minutes பார்ப்போம். மற்ற பிள்ளைகள் கொஞ்சம் வர இருக்காங்க, வரட்டும். ஓ, சாஜிதா, ஓகே. வேற 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 ஆன்சருக்கு போடுங்க. சாஜிதா வந்துட்டாங்க. ஓகே சாஜிதா, நீங்க என்ன விளங்கப்படுத்த போறீங்க? விளங்கப்படுத்துங்க. அதுக்குள்ள மத்தவங்க வருவாங்க விளங்கப்படுத்துறதுக்கு. சார், இந்தியாவில் ஐரோப்பியரின் செல்வாக்கு விளங்கப்படுத்தட்டா சார்? ஓகே, சொல்லுங்க. இந்து சமுத்திரத்தை அண்டி இடம்பெற்று வந்த எவரின் வர்த்தக நடவடிக்கைகள் பெரிதும் பாதிக்கப்பட்டன? அரேபியரின். இந்தியாவிற்கு வருகை தந்த ஐரோப்பிய இனத்தவர்களை தருக. பிரான்சியர், ஆங்கிலேயர், ஒல்லாந்தர், போர்த்துகேயர். எவை தொடர்பில் ஐரோப்பியர் மத்தியில் மோதல்கள் எழுந்தன? வியாபார நடவடிக்கைகள், அரசியல் நடவடிக்கைகள் ஐரோப்பிய இந்தியாவிற்கு வந்த ஆரம்ப கால பகுதியில் எவற்றின் மீது அதிக கவனம் செலுத்தினர்? இலாபம் ஈட்டுதல், மதத்தை பரப்புதல். ஐரோப்பியரின் எந்த நாட்டவர் இந்தியாவில் அரசு அதிகாரத்தை பரவலாக்குவதில் முன்னிலையில் திகழ்ந்தனர்? ஆங்கிலேயர். எந்த ஆசிய நாடு பிரித்தானியாவின் குடியேற்ற நாடானது? இந்தியா. இந்தியாவில் தெற்கில் நிலவிய பேரரசு ஒன்றை தருக. விஜயநகர பேரரசு. வேறு எந்த பிரதேசங்களில் சிற்றரசுகள் நிலவின? கள்ளிக்கோட்டை, கோவா. இந்தியாவில் தமது ஆதிக்கத்தை பரப்பிக்கொள்ள உதவியாக அமைந்த காரணி ஒன்று தருக. இந்தியாவில் காணப்பட்ட சிற்றரசுகளின் ஒற்றுமை காணப்படாமை. 1509 ஆண்டு கீழிதய போர்த்துகேய பிரதிநிதியாக நியமனம் பெற்று வந்தவர் யார்? அல்போன்ஸ் டி அல்பகூர். எத்தனையாம் ஆண்டு இப்பிரதேசத்தை போர்த்துகேயர் தமது மத்திய நிலையமாக்கிக் கொண்டனர்? 1510 ஆண்டு கோவாவை. சார், சரியா சாஜிதா? முடிஞ்சுதா? ஓம். Correct. சாஜிதா மட்டும் விளங்கப்படுத்திருக்காங்க. விளங்கப்படுத்துங்க. சாஜிதா தெளிவா இருந்தது. சாஜிதா பேசுனது தெளிவா இருந்தது. ஹைடின், ஓகே ஓகே. நாடுகான் பயணத்தின் விளைவாக இந்தியாவை வந்தடைந்த போர்த்துகேய தளபதி யார்? வாஸ்கோட காமா. இந்தியாவிற்கு வருகை தந்த ஐரோப்பிய இனத்தவரை குறிப்பிடுக. போர்த்துகேயர், ஒல்லாந்தர், பிரான்சியர், ஆங்கிலேயர். வாஸ்கோட காமா இந்தியாவிற்கு வருகை தந்தபோது இந்திய தெற்கு பிரதேசத்தில் நிலவிய அரசியல் யாது?
விஜயநகர பேரரசு. போர்த்துகேயை அடுத்து இந்தியாவிற்கு வந்த ஐரோப்பிய இனத்தவர் யார்? ஒல்லாந்தர். இந்தியாவில் ஒல்லாந்தரது ஆதிக்கம் பரவிய பிரதேசங்களை தருக. குஜராத், வங்காளம், ஒடிஷா, பீகார். ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு வருகை தரும்போது அங்கிருந்த பேரரசின் பெயர் அரசனையும் தருக. முகாலய பேரரசு, ஜஹாங்கீர் பேரரசு. ஆங்கிலேயரால் ஆதிக்கத்திற்குட்பட்ட இந்திய பிரதேசங்களை தருக. அகமதாபாத், ஆக்ரா, சென்னை. இந்தியாவில் பிரான்சியரின் ஆதிக்கத்திற்குட்பட்ட பிரதேசங்களை தருக. பாண்டிச்சேரி, சந்திரநாகூர், காரைக்கால். முகாலய அரசை பேரரசாக மாற்றிய அரசன் யார்? மகா அக்பர். தாஜ்மஹாலை கட்டுவித்த மன்னன் யார்? ஷாஜஹான். சிப்பாய் கழகம் என்றால் என்ன? ஆங்கிலேயரின் கீழ் இராணுவ சேவையில் இணைக்கப்பட்டிருந்த இந்திய படை வீரர்கள். சிப்பாய் கழகம் ஏற்படுவதற்கான காரணங்களை தருக. சிப்பாய்கள் மத்தியில் ஆங்கிலேயர் தொடர்பில் நிலவிய வெறுப்பு, சுதேசிகளின் பாரம்பரியம், நம்பிக்கைகளை கருத்தில் கொள்ளாது கிறிஸ்தவத்தை ஆங்கிலேயர் பரப்பல், வர்த்தக கம்பெனியால் தேசிய கைத்தொழில் வீழ்ச்சி பெறல். ஓகே சார். ஓகே, ரைட். வேற யாரும் இருக்கீங்களா? ஏதாவது கேள்வி விடை சொல்றதுக்கு யாரும் இருக்கிறீங்களா? இல்லையா? இல்ல, ரைட். இதுல அப்ப எக்ஸாம் எழுதாதவங்களுக்காக சிலரும் யாருக்காவது எக்ஸாம் நடந்துச்சுன்னு தெரியல. இன்னைக்கு நாங்க மேலோட்டமா ஓ சார் பேப்பர் செய்வீங்களா சார்? இன்னைக்கு நாங்க அன்னைக்கு பேப்பர் செஞ்சோம் தானே. இன்னைக்கு பேப்பர் செய்யறதா? நாளைக்கு தான் சார் ஹிஸ்டரி எக்ஸாம். கொஞ்சம் பேப்பர் சொல்லி பார்ப்போம். அந்த பேப்பர் செஞ்சிருந்தேன் நாங்க. விஷயமா இதை எனக்கு போட்டுட்டேன் இருக்கோம். இதுல பேப்பர் செய்யறதா இல்லாட்டி கொஞ்சம் ரிவிஷன் பார்ப்போம். அப்படி செய்யுமா? பார்ப்போமா? என்ன மாதிரி கதைங்க செய்யும் சார். பேப்பர் இருக்குதா? சேட் பாக்ஸ்ல போடலுமா? ரெடி? உங்களுக்கு பேப்பர் ஒன்று ஸ்கிரீன்ல ஷேர் ஆயிடுமா? இருக்காது பேப்பர் அனுப்பி போ. ரிவிஷன் செஞ்சா நல்லா. கொஞ்சம் நம்ம பார்ப்போம். நான் பேப்பர் வேற இருந்துச்சு. பேப்பர் இல்ல, ரிவிஷன் ஒன்று செய்வோம். எந்த பாடம் செய்வோம்னு நினைக்கிறேன். முதல் பாடம், மூணாம் பாடம் சரி, 2 3 செய்வோமா? மேலோட்டமா படுத்துறேன். தேவையான விஷயங்கள் மட்டும் பார்ப்போம். தேவையான விஷயங்களை பார்ப்போம். கற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு வரக்கூடிய வினாக்கள் இதையும் சேர்த்து இதுக்கு மேலதிகமாக இருக்கிற விஷயங்களை நான் சொல்றேன். கொஞ்சம் ஏதாவது உங்களுக்கு சந்தேகமான விஷயம் இருக்குமா இருந்தா முதலாவது கவனம் காரணங்கள் இயக்கப்பட்டிருக்கு. அதுக்கு முதல்ல நாங்க புத்தகத்தை படிச்சிருக்கிறோம். 1600ஆம் ஆண்டுகள்ல ஆசியாவுக்கு வருகை தந்துட்டாங்க. ஒல்லாந்து 1602ஆம் ஆண்டு ஒல்லாந்து சமீபமா வந்துட்டு பல காலத்துக்குள்ளதான் ஆங்கிலேயரும் ஆசியாவுக்கு வந்தவங்க ஒல்லாந்தரோடு சேர்ந்து போர்த்துகேயரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகள் போர்த்துகேயரை தோல்வியடைய. அதுக்கு இந்த ஒல்லாந்த வர்த்தகம் செய்யும் பகுதிகள்ல, அதாவது அப்பைனாங்கிற ஒரு தீவுல அது வாசிய தீவுகளாக காணப்படுகின்ற இடம்.
அப்ப அந்த இடத்துல ஒல்லாந்தருக்கு நட்பர்களா நன்றாக அப்படி இருந்த 2 பேரும் போர்த்துகேயரை விரட்டுனாங்க. இருந்தாலும் ஒல்லாந்தருக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. தாங்க வர்த்தகம் சென்று அதிகமான வர்த்தக பொருட்கள் இருக்கின்ற இடங்கள்ல தங்களுடைய வர்த்தகம் பாதிக்க சொல்லி ஆங்கிலேயர்கள் பெரும்பாலான ஆங்கில படைகள் கொலை செய்யப்பட்டாங்க. ஆனா ஆங்கிலேயர் திருப்பி தாக்காம திரும்பி செஞ்சுட்டாங்க. அவங்க அந்த இடத்தை விட்டு அம்பயணத்தை விட்டு வெளியேறிட்டாங்க. கிட்டத்தட்ட நூற்றாண்டு கடல் வர்த்தகத்துல ஈடுபட்டவர்கள். அவர்களுக்கு நாடுகளை கைப்பற்றணுங்கிற ஆசை ஒண்ணு ஆரம்பத்துல இருக்கல. இப்படி ஒல்லாந்தரால இவங்க தாக்கப்பட்டதுக்கு பிறகு அவங்க அந்த தெற்கு பகுதியில கிழக்கு பிரதேசங்கள் முகலாய பேரரசர் ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. அந்த முகலாய ஆட்சி காலத்துல வர்த்தக தொடர்புகளை அவங்க மேற்கொண்டாங்க. அப்படி இருக்க நேரம் அவுரங்கசீப் மன்னனுடைய காலத்துல வீழ்ச்சி அடைய ஆரம்பித்தது. அதுக்கு பிறகு முகலாய பேரரசு வீழ்ச்சி அடைஞ்ச அரசுகள் சின்ன சின்ன அரசுகள் தங்கள் பார்க்கிற நேரம் ஏற்பட்டது. அதை தங்களுக்கு சார்பாக பயன்படுத்தி கொண்ட ஆங்கிலேயர் இந்தியாவுடைய பிரதேசங்களை தந்திரமான முறையில கைப்பற்றி கொள்றது கொண்டாங்க. அதன் பிறகு அவங்க இலங்கையின் மீது கவனம் செலுத்தாங்க. அப்ப இலங்கையின் மீது அவங்க கவனம் செலுத்தினதற்கான காரணம்னு சொல்லணும். இலங்கையினுடைய முக்கிய இந்து சமுத்திரத்தின் மத்தியில் அமைந்திருந்த ஒரு தீவு இல்லையா? அதனால்தான் மிக முக்கியமான இலங்கைக்கு இருக்கிற முக்கியமான சாதகமான விஷயம் இதுதான். இலங்கை இந்து சமுத்திர மத்தியில் அமைந்திருந்த ஒரு தீவு. 4 பக்கமும் கடலால் சூழப்பட்டிருந்தது. கிழக்கு மேற்கு வர்த்தக பாதையின் மத்தியில் அமைந்திருந்தனால இந்த ஐரோப்பியர்கள் அதாவது ஆங்கிலேயர்களுக்கும் சரி சரி இலங்கை இருந்தது. அதுதான் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்பட்டது. இந்தியாவுல ஆங்கிலேயர் போயிட்டாங்க. இந்தியாவுக்கு பாதுகாப்பதற்கு முக்கியமான இடமாக இருந்தது. அதனாலையும் இந்திய பாதுகாப்புக்காக மட்டுமன்றி இந்து சமுத்திரத்தினுடைய கடல் ஆதிக்கத்திற்கு இருந்தனால இலங்கையின் மீது ஆங்கிலேயர் கவனம் செலுத்தினாங்க. மேலை தேய கீழே தேய கிழக்கு மேற்காக போற கடல் வழி பாதைகளில் மத்தியில் இலங்கை அமைஞ்சிருந்தனால பயணங்கள் வர்த்தகங்கள் போது இலங்கை விற்பனை செய்வதற்கோ அல்லது அங்கிருந்து பரிமாறி கொள்வதற்கான இடமாக இலங்கை காணப்பட்டது. அதனாலதான் இலங்கையின் மீது கவனம் செலுத்த 3 காரணம் தானே முக்கியமான காரணம். 1 அமைவிடம், 2வது திருகோணமலை துறைமுகத்தின் முக்கிய, 3வது திருகோணமலை முக்கியத்துவம் சொல்றது வங்காள விரிகுடாவை நோக்கி அமைந்திருந்த ஒரு இயற்கை துறைமுகமாக காணப்பட்டது. வெறுமனே இயற்கை துறைமுகம் துறைமுகமாக இயற்கை போராட்டம் வங்காள விரிகுடா நோக்கி அமைந்திருந்ததுன்னு சொல்லி போட்டால் கிடைக்கும். சூறாவளி காலங்களில் கப்பல்களை இருந்தன. சூறாவளி காலம் சொல்றால் சூறாவளி காலங்கள்னு சொல்ற நேரம் பருவக்காற்று துறைமுகம் உள்ளே இருக்கிறதுனால அங்க என்ன செய்ய முடியும், பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய இடமாக காணப்பட்டது. அதே மாதிரி பழுதடைகின்ற கப்பல்களை திருக்கோணத்தின் மீது கவனம் செலுத்துவதற்கான காரணம். சரி, இந்த 3 காரணங்களும் அடுத்த காரணம் தான் வர்த்தக முக்கியத்துவம். இந்த வர்த்தக முக்கியத்துவத்துல என்ன சொல்ல போறீங்கன்னா, இலங்கை மிக வாசனை திரவியங்களும் இருந்தது.
வர்த்தக பொருட்களை என்ன சொல்ற நேரம் யானை, மாணிக்கம், இதெல்லாம் ரத்தினக்கல். அதே மாதிரி வாசனை திரவியம்னு சொல்ற நேரம் மிளகு, இல்ல கராம்பு, ஏலம், சாதிக்கு பிரித்தானிய இலங்கையின் மீது கவனம் செலுத்தினது இதுதான் காரணம். 3 காரணம். இலங்கைக்கு வருகிறான். இலங்கையில கரைப்பட்டது. கண்டி ராஜ்யம் சுயாதீனமாக இருந்தது. கோட்டை போர்த்துகேய கோட்டையை பெற்று வைத்திருந்தார்கள். போர்த்துகேயிடமிருந்து ஒல்லாந்து கரையோரத்தை கைப்பற்றும் போது கோட்டையும் அவர்கள் யாழ்ப்பாணத்தையும் சுயாதீனமாக இருந்தது. இது போல கேட்கப்படுற அடுத்த கேள்விதான், பிரித்தானியருக்கும் கண்டி மன்னர்களுக்கு இடம்பெற்ற தூது தொடர்புகள் 3 விதமான இடம்பெற்றிருக்கிறது. அது பிரித்தானியர் கண்டி கரையோரத்தை கைப்பற்றுவதற்கு முதல்லயே 2 தொடர்புகள் வந்தது. 3வது தொடர்பு வரும்போது கரையோரத்தை அவர்களிடம் செய்தார்கள், திருகோணமலை துறைமுகத்தை கைப்பற்றினார்கள். இதற்கு 3 தொடர்பும் இடம்பெற்ற காலம் இருக்கிறது. உங்களுக்கு கேட்கப்படலாம், அந்த காலகட்டத்தோட கேட்கப்படலாம். அந்த காலகட்டத்தை பாருங்க. முதலாவது வந்து ஆங்கிலேய தூதுவன் யார், இந்த ஆண்டு சந்தித்த மன்னர் இருக்கிறாங்க. மன்னர் நாடினான் உள்ளாந்தரை. அதே மாதிரி அதுக்கு பிறகு அந்த பேச்சுவார்த்தை சரிவரவில்லை. ஏன்னா கீர்த்திஸ்ரீ ராஜசிங்கன் மன்னன் கேட்டது ஒல்லாந்தரை விரட்டுவதற்கு ஆங்கிலேயருடைய உதவியை, படை உதவி, போர் செய்வதற்கு உதவி செய்ய. ஆனா ஆங்கிலேயர் ஒல்லாந்தருக்கு எதிராக போர் செய்வதற்கு விருப்பம் இல்லை. காரணம், ஒல்லாந்தரும் ஆங்கிலேயர்களும் நட்பு கொண்டு மோதல் தவிர்ப்பு உடன்படிக்கை கையொப்பமிட்டிருந்தாங்க. அதனால அவங்க என்ன செய்யல, போர் செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க. வர்த்தகம் செய்வோம் நாங்க தயாரில் சொல்லி அதே சம்பவம் நடந்தது. கீர்த்திஸ்ரீ ராஜசிங்கன் இறந்து விட்டான். ராஜாதி ராஜசிங்க மன்னன் இருந்தான், அவனும் அதே வர நேரம் ராஜாதி மன்னன் தான் இருந்தான். திருகோணமலை துறைமுகம் ஆங்கிலேயரால் கைப்பற்றப்பட்டுதான் வந்தது. அது பெரிய ஒரு சம்பவம். அது கிரேட் லெவல்ல பாப்போம். மஹமூத் சைன் யாரும் ஸ்கிரீன்ல பேர் இருந்தா விட்டுறேன். பிரான்ஸ் நடைபெற்ற 1769 இதோட சம்பந்தம் இருக்குது. கியூப் விஷயம். கியூப் கடிதம் என்றால் என்ன? பிரான்ஸ் ஒல்லாந்து ஆக்கிரமித்த போது இங்கிலாந்துக்கு தப்பியோடிய ஒல்லாந்து மன்னன் 5ஆம் வில்லியம் அல்லது ஒரேஞ்ச் வில்லியம், அப்படி இல்லாட்டி ஸ்டுவர்ட் ஹால்டர் அப்படின்னு சொல்லப்பட்டார். 3 பேர் இருக்கு அவருக்கு. கியூப் கடிதம் என்றால் என்ன வச்சு பாருங்க. கியூப் கடிதம் என்றால் என்ன? 2 கியூப் கடிதம் என்றால் என்ன? கியூப் கடிதம் எழுதிட்டா மன்னன் யாரு அப்படிங்கிற சம்பவங்கள் இருக்குதான், அதுக்கு அப்படியே பாருங்க. இல்லைங்களா? பாத்தீங்களா? ஒரு விஷயம் நான் சொல்லும் போது மிச்ச பார்த்து சொல்லுங்க பிள்ளைகளா. அப்ப இது உங்களுக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்கும். இதுல முழுமையான உங்களுக்கு நேரம் பாருங்க. மைக்ரோஃபோன் தான் கட்டணும். நீங்க படிக்கிற இருக்கணும். அவ்வளவு சுத்தமா எப்படி நீங்க இருக்கும். நான் சொல்றதும் கேட்கும், உங்க வீட்டுல உள்ள சத்தமும் கேட்கும். சொல்லுங்க, வீட்டில் உள்ளவங்க சத்தம் போட வேணாம், படிக்கிற நேரம் இருக்க சொல்லுங்க. பிரான்சிய கைப்பற்றியதன் காரணமாக
வசமாவதை தடுப்பதற்காக இலங்கையின் கரையோர பிரதேசத்திற்கு உள்தத்தை அனுமதிக்கும்படி எழுதப்பட்டிருந்தது. இதுல சாராம்சம் என்னன்னா, நீங்க அதை எப்படி வேணாலும் எழுதலாம். இப்படி என்ன ஒல்லாந்திற்கு சொந்தமான இலங்கையின் கரையோர பிரதேசம் பிரான்சியர் சமதை தடுப்பதற்காக ஆங்கிலேயருடைய படையை அனுமதிக்கும்படிதான் எழுதப்பட்டிருந்தது. ஏன்னா ஒல்லாந்தர்கள் எல்லா இடமும் பிரான்சுக்கு சொந்தமாயிடுமே. அப்ப இலங்கையின் கரையோர பிரதேசமும் பிரான்சுக்கு சொந்தமாயிட்டால் இந்தியாவில் இருக்கிற ஆங்கிலேயருக்கு அது பெரிய இலங்கை முக்கியத்துவம் பற்றி அதனால செஞ்சாங்க. உடனடியாக கியூ கடிதத்தை எழுதி கியூ மாளிகையில் வைத்து அந்த கடிதம் எழுதப்படுகிறது. கையொப்பமிட்டது பிரெஞ்சிலியம் அல்லது 5ஆம் வில்லியம். கடிதத்தை கொண்டு இலங்கையில் இருந்த உள்ளாத ஆளுநர் கொடுக்குறாங்க பன்னெங்கள் பேக். அவர் அந்த கடிதத்தை வாங்க மறுக்கிறார். ஏன்னா தெரியாது, பெரிய பிரச்சனை இருக்க நேரம் கடிதத்தை வாங்க மறுத்தார். ஆங்கிலேயரை அனுமதிக்கல. ஆகவே ஆளுநர் ராபர்ட் ஆண்ட்ரூஸ் உடனே போர் செய்ய பிப்ரவரி மாதம் ஆகிற நேரம் முழு கரையோர பிரதேசமும் ஆங்கிலேய வசம் வந்தது. கியூ கடிதம் கியூ மாளிகை வைத்து எழுதப்பட்டது. இலங்கையில் இருந்த ஆளுநர் பன்னெங்கள் பேக், கடிதம் எழுதியவர் 5ஆம் வில்லியம் அல்லது பிரெஞ்சிலியம். ஆகஸ்ட் 26 ஆங்கில கைப்பற்ற கோட்டை திருகோணமலையில் உள்ள பெட்ரிக் கோட்டைன்னு சொல்லப்படுகிறது. ஒல்லாந்திடமிருந்து ஆங்கிலேயர் கைப்பற்றிய கோட்டைகள் அமைந்திருந்த இடங்கள் வந்து கைப்பற்றிக் கொள்ளும்போ ஆங்கிலேய கரையோர பிரதேசம் முழுவதையும் கைப்பற்றிய ஆண்டு 1796. கத்தியை கரையோர இப்படித்தான் 1998 வரை 802 வரை ஞாபகம் வச்சுக்கணும். கண்டியை கைப்பற்றினதுக்கு பிறகு 1815 பாருங்க, கரையோர பிரதேசங்களை கைப்பற்ற ஆங்கிலேயர் எவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொண்டனர்? கேள்வி மாறி வருவதனால் 1707ஆம் ஆண்டு கரையோர பிரச்சனை காரணங்கள் தேவைதான். ஆங்கிலத்தில் கொண்டது. அதனால என்ன செஞ்சாங்க? புதிய வரிகளை விதித்தார்கள். ஆயுத செலவிற்கும் வருமான அதிகரிக்கும் முயற்சிகளை மேற்கொண்டாங்க. அதனால என்ன செய்யறாங்க? அந்த வரியோட சம்பந்தப்பட்ட விஷயம் தான். பொருளுக்கு பதில் கீழையும் இருக்கிறதுக்கு இந்த கேள்வி தேவைப்படாத பிள்ளைகள் அதை விட்டுருங்க. ஆங்கில கிழந்திய வர்த்தக கம்பெனிக்கு எதிராக கிளர்ச்சி இடம்பெற்ற ஆண்டு 1797ஆம் ஆண்டு முதலாவது கிளர்ச்சி அல்லது கரையோர கிளர்ச்சின்னு சொல்லப்பட்டது. மக்கள் போராட்டத்தை தான் கிளர்ச்சின்னு சொல்றது. சரி, ஒன்று 3 காரணம் இருக்கு. தேவைப்படுறதுலாம் வரும்.
வெளியில வரனால பார்த்திருக்கணும். இந்திய வர்த்தக கம்பெனியினால் புதிய வரிகள் பற்றி குறிப்பாக தென்னை வரி, தென்னை வரி எப்படி உங்களுக்கு இருந்தால் ஒரு தென்னை மரத்துக்கு ஒரு காசு இல்லையா அப்படிங்கிறது விளைச்சல் தரதா இல்லைங்கிறது கேள்வி இல்லை. அது மரத்துக்கு மேல இருந்தா கட்டணும். தென்னை வரி முக்கியமான காரணமாக. அதே மாதிரி சொன்னது சென்னையிலிருந்து வந்த அதிகாரிகள் இவ்வளவு காலம் வரி அறிவித்தவர்கள் சுதேசியர்கள். சுதேசினா இலங்கையில் உள்ளவர்கள். சென்னையில் அமல்தாரன் சுறாக்களை கொண்டு வராங்க வரி அறிவிட. அவர்களுக்கு சிங்கமோ தமிழோ தெரியாது. ஏல விற்பனை முறையில வரி அறவிட கொடுக்க அவனோட தேவை வரி அறவிடணும் இருக்கா இல்லையாங்கிறத வரி செலுத்துபவர்கள் கரையோரங்கள் கொடுத்தே ஆகணும். அப்ப இந்த பிரச்சனைக்கு காரணமாக மாறியது. மரக்கறி கொடுத்தாங்க, கேட்கிறான் காசு பணமாக தான் வரி அறவிடணும்னு சொன்ன மக்கள்கிட்ட பணம் இல்லை. ஆகவே கிளர்ச்சிக்குரிய காரணமாக அது மாறியது. அடுத்து ஏல விற்பனை முறை. ஏலம் பார்த்திருப்பீங்க, வரி ஏலத்தை விட்டாங்க. நீங்க சினிமா போடுறது ஒரு முறை, 2 முறை, 3 முறை. வரி அறவிடுறதே ஏலத்துல விட்டாங்க. வழங்குது பிள்ளை எல்லாருக்கும் வீடியோ கொஞ்சம் படிக்கிறாள் கோடு போட்டால் தேவையில்லை. அனுபவம் அவங்களுக்கு பக்கத்துல திரும்ப தொடர்ந்து வராங்க தெரியுது. ஆனா பேக்கி விட்டுருங்க. குழப்பம் வந்து கிளாஸ்ல படிக்க இல்லை. நல்லா விளங்கணும். கரையோர நடந்ததுக்கு ஆங்கிலேயருக்கு பெரிய ஒரு பிரச்சனை. அது நாங்க கரையோரத்தை கைப்பற்றியது 1796ஆம் ஆண்டு. ஆனா 7ஆம் ஆண்டே கிளர்ச்சி பெற்றது. இதுக்கான காரணத்தை ஆய்வு செய்வதற்காக ஒரு குழு அனுப்பப்பட்டது. அதுதான் மியூரன் ஆணைக்குழு. மியூரன் அமைப்புன்னு சொல்லப்படுது. இராணுவ தளபதி ஒருத்தர், அவர் மேல தான் ஒரு குழு சொல்லி ஆய்வு செஞ்சு அறிக்கை சமர்ப்பிக்க சொல்றாங்க. என்ன சொன்னால் நீக்கப்படல் வேண்டும். தென்னை வரி உட்பட பொருத்தமில்லாத புதிய வரிகள் நீக்க சொன்னாங்க. அவங்க நியமிக்கப்படல் வேண்டும். ஏற்கனவே சுதேச இருந்தாங்க, அவங்கள நீக்கிட்டு தானே அவமல்தார்களை போட்டாங்க. இப்ப இந்த சுதேச உத்தியோகத்தர்களை மீண்டும் அவமல்தார்களை திருப்பி அனுப்பிட்டு மீண்டும் சுதேச உத்தியோகர்கள் வரி ஏல விற்பனை முறை நீக்கப்படல் வேண்டும். வரி ஏலத்துல போடுறது, ஏல விற்பனை முறை வரி சேர்க்கறதுக்கு நாங்க போறோம். ஏலத்துல நாங்க ஒவ்வொருத்தரும் கேட்கும் அந்த முறை நீக்கம்னு சொன்னாங்க. மீண்டும் பொருளாக வரி செலுத்த வைக்க வேணும்னு சொன்னாங்க. பொருளா சேர்க்க பணம் வேணாம், பிரச்சனை குறைஞ்சிடும். உள்ளாந்தருடைய நீதிமன்ற முறையை அறிமுகப்படுத்தினாங்க. அப்ப இது மீண்டும் உள்ளாந்த நீதிமன்ற முறை போனாங்க. இரட்டையாட்சி என்றால் என்ன? கரையோர பிரதேசத்தில் பொருளாதார நடவடிக்கையில் ஆங்கில கிழக்கிந்திய வர்த்தக சங்கத்தாலும் அரசு நடவடிக்கைகளும் இணைந்து மேற்கொள்ளப்பட்ட ஆட்சி தான் இரட்டை ஆட்சின்னு சொல்லப்பட்டது. இதுக்கு ஏன் இரட்டை ஆட்சி ஏற்படுத்தினாங்கன்னு சொன்னால் 1707 கரையோர பிரதேசத்துல நிர்வாகத்தை கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனி தனியாக எதிராக மக்கள் கிளர்ச்சி செய்யறாங்கன்னு சொல்லி பிரித்தானிய அரசாங்கம் என்ன செய்தது? கரையோர பிரதேச நிர்வாகத்தை 2ஆக பிரித்தது.
கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியும் பிரித்தானிய அரசும் இணைந்து நிர்வாகம் செய்தது. இதில் பொருளாதார நடவடிக்கைகள், வரி அறிவிதல் உட்பட எல்லா விஷயமும் கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனிக்கு ஒப்படைக்கப்பட்டது. அவங்க தான் நாட்டை கைப்பற்றுறதுக்கு செலவழிச்சாங்க. யாரு பெற்றுக்கொண்டது, பொருளாதார வருமானம், வரி அறிவிடுதல் பெற்றுக்கொண்டது. நிர்வாக பக்கம் பிரித்தானிய அரசு செஞ்சு கொண்டது. ஆகவே 2 பேரும் சேர்ந்து கரையோர தேசத்தை கம்பெனி நிர்வாகம் பாதுகாப்பு பிரித்தானிய அரசாங்கம் ஒப்படைக்கப்பட்டது. முக்கியமான கேள்விதான் பிரித்தானிய ஆண்டார். நோ 1808ஆம் ஆண்டு அவர் கட்டளத்துக்கு நியமிக்கப்படுகின்றார். அந்த ஆங்கிலேயருடைய இரட்டை ஆட்சி தோல்வி அடைஞ்ச காரணம் தோல்வி அடைஞ்சதுக்கான காரணம் யாராவது சரிதா? என்ன காரணம்? தோல்வி அடைஞ்சதுக்கான காரணம் என்ன? சொல்லுங்க. பேர் சொல்லுங்க. சரி, எங்க சாஜிதா சொல்லலையே. உங்க 2 பேர்ட்ட பேரையும் சொன்னேன். இரட்டையாகி தோல்வி அடைந்தது. என்ன காரணம்? கிருஷ்ணா, வாஷ்மிகன், எல்லாமே இருக்குறீங்க. இல்லையா? காரணம் ஆளுநரின் உத்தியோகத்தர்கள், கம்பெனி உத்தியோகத்தர்கள் இது சாராக உருவாகினாங்க. 2 பேரும் இணைஞ்சுதான் ஆனா இந்த கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனி ஆளுநருக்கு சரியான சொல்றது. அதனால 2 பக்கமும் இரட்டையாட்சி தோல்வி. அதுக்கு பிறகுதான் பார்க்குது இப்படி நாங்க செஞ்சுட்டு போனா லாபம் கிடைக்காதுன்னு சொல்லிதான் கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியை மீண்டும் திருப்பி இங்கிலாந்துக்கு எடுத்துட்டு முழுமையாக இலங்கையின் கரையோர பிரதேசத்தை இலங்கையின் கரை பிரதேசம் பிரித்தானிய அரசின் கீழ் கொண்டு வந்தது. அதுதான் சொல்றது முடியாட்சின்னு சொல்லி ஆட்சி, மன்னராட்சி. அது 1802ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. அதுக்கு பிறகுதான் கண்டியை கைப்பற்ற கரையோர பிரதேசத்தில் இருந்து கொண்ட ஆங்கிலேயர் பிறகு கண்டியை கைப்பற்ற முயற்சிகளை மேற்கொண்டாங்க. அப்படி 2 சந்தர்ப்பங்கள் மேற்கொண்டாங்க. ஒன்று 1803ஆம் ஆண்டு கண்டியை கைப்பற்ற போர் நடைபெற்றது. அந்த போர்ல பிரித்தானிய பிறகு 15ஆம் ஆண்டு மீண்டும் இந்த படைப்புல பிரித்தானியர் வெற்றி கொண்டார்கள். மன்னனுக்கு சார்பாக யாருமே முழுமையாக வசமானது. நாடும் 1815ஆம் ஆண்டு பிரித்தானியர் வசமானது.
ஆங்கிலேயருடைய வீரர்களும் வலிமையினாலும் கைப்பற்றி கொண்டது. பிரடிக்னோத் கரையோர பிரதேசங்களில் ஆளுநராக இருந்த போது கண்டியின் ஆட்சியாளர் இன்னொரு முக்கியமான காரணம் பிரடிக்னோத் கண்டியை கைப்பற்ற ஆர்வம் என்ன காரணம்? பாருங்க 5 காரணம் ஏன் கல்வி மீது கவனம் செலுத்துவாங்க. வாசிச்சு சொல்லுங்க, வாசிச்சு பார்த்துட்டு ஒருவர் சொல்லுங்க. 5 காரணம் இருக்கு. குயிக்கா இருக்கணும். 41 இப்ப 42 சொல்லுங்க. சரியா? 5 காரணத்தையும் பார்த்துட்டு எனக்கு யார் யார் பவன் சொல்லுங்க. சரி பவன் பேர் சொல்லுவது காணல. இதே வழங்கப்படுத்தணும். நன்றி போயிடுச்சு. குயிக்கா இருக்கணும் பிள்ளைகள். எக்ஸாம் எழுத போறீங்களே, சின்ன பிள்ளைகள் நிறைவேற்றப்பட்டாங்க. நீங்க பேசினாலும் மைக் பண்ணாம அப்படியே இருக்கீங்க. நீங்க பக்கத்துல உட்காந்து கேட்கிற விஷயம்ல பதில் சொல்லணும். ஸ்கூல்லயும் இப்படிதான் அமைதியா இருப்பீங்களா? டீச்சர் கேட்கும்போது கேள்வி கேள்வி சொல்லலாம், அப்படியே உட்காந்துருக்கீங்களா? கேள்வி கேட்கவே இல்லைன்னா கேள்வி வரும். கவனம் செலுத்தின காரணம் வெறுமனே பிரடிக்னோட்னு சொல்லி கேட்கலாம், அல்லது வீடியோ ஓகே. இருக்கும். விலங்குதானா இருக்கிறது? இப்ப கேக்குது.
இப்ப கேக்குதான்னு பாருங்க. ஓகே சார், இப்போ கேக்குது. சரி, நான் வெளியில வந்துட்டேன். சரி, இப்ப பாருங்க, இந்த பிரித்தானியர் கண்டி மீது கவனம் செலுத்துறதுக்கான காரணம் என்னன்னா, இந்த கண்டி சுதந்திரமான ஒரு ராஜதானியாக இருந்ததை பிரித்தானிய செய்யல விலங்கல. நான் வீடியோ ஓப்பன் வைக்கிறேன், வெளியில வந்துட்டேன். கரையோர பிரதேசத்தை பிரித்தானியர் ஆளும் போது கண்டி சுதந்திரமாக இருக்குமாக இருந்தால் அது அவர்களுக்கு பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும். அது ஒரு காரணம். கரையோர பிரதேசத்துல வாழ்ற மக்களும் கண்டி மன்னனை தான் என்ன செய்யறாங்க, தங்களுடைய மன்னனாக நினைக்கிறாங்க. அது இன்னொரு காரணம். கரையோர பகுதியில் இடம்பெற்ற கிளர்ச்சிக்கு, அதாவது 1797 ஆண்டு கரையோர கிளர்ச்சிக்கு மன்னன் தான், கண்டி மன்னன் உதவி செய்தான் என்ற சந்தேகம் அடுத்த காரணம். சரியா? அதே மாதிரி கொழும்புக்கும் கண்டிக்கும் அல்லது கொழும்புக்கும் திருகோணமலைக்கும் இடையில தரைவழி பாதையை அமைப்பதற்கு கண்டி மன்னன் இணக்கம் தெரிவித்தார். அடுத்த காரணம், பிரான்சியருக்கு எதிராக பிரித்தானியருக்கு எதிராக கண்டி மன்னன் பிரான்சியர் உதவியை நாடலாம் என்ற அச்சம், பயம். இந்த காரணங்கள் தான் பிரித்தானியர் கண்டி மீது கவனம் செலுத்தினை காரணம். அதனால என்ன செய்யறாருன்னா, பிரெட்டிக்னோத் 1800 ஆண்டு எப்படியாவது கண்டியை தனக்குள்ள அடிமைப்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக மெக்டோவல் தலைமையில ஒரு படையணியை கண்டிக்கு அனுப்புறாரு. போர் செய்யறதுக்கல்ல, தங்கட படைகளை காட்டி கண்டி மன்னனை பயமுறுத்தி தங்களுக்கு கீழ் கொண்டு வர்றதுக்காக முயற்சி செஞ்சார். நினைக்கிறாரு, ஒரு பெரிய படை போனால் கண்டி மன்னன் பயந்துருவான், பயந்து தங்களுக்கு விசுவாசமாக இருப்பார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது பிரெட்டிக்னோத்துக்கு. அப்ப 1800 ஆண்டு 1164 போர் வீரர்களுடனும் 8 பீரங்கிகளுடனும் ஒரு படை என்ன செய்தாரு, கண்டிக்க அனுப்புறார். மன்னனுக்கு தகவல் தெரிய மன்னன் என்ன செய்தான், உடனடியாக தூதுவர்களை அனுப்பினான். கண்டிக்குள் படைகளோ பீரங்கிகளோ வரக்கூடாது, என்னை சந்திக்கிறதா இருந்தா தூதுவர்கள் மட்டும் வந்துட்டு போகலான்னு சொன்னார். இப்ப பிரெட்டிக்னோத்தினுடைய அந்த எதிர்பார்ப்பு என்ன செய்தது, இல்லாமல் போனது. பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது பிரெட்டிக்னோத்துக்கு. அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் போக என்ன பண்றாருன்னு சொன்னா, மனம் சஞ்சலம், கோபமடைகிறான். ஆகவே 1803 ஆண்டு கண்டி மீது படையெடுப்பை மேற்கொண்டார். கீழே பாருங்க, பிரித்தானிய இலங்கையின் கரையோர பகுதிகளை கைப்பற்றிய வேளையில் கண்டியின் ஆட்சியாளன் ராஜாதி ராஜசிங்கன். ராஜாதி ராஜசிங்கன் 1798 மரணமடைய ஆட்சி உரிமையுடைய இளவரசர்களாக இருந்தவர் கண்ணுசாமி, முத்துசாமி 2 பேர் இருக்கிறாங்க. ஆனா முத்துசாமி தான் என்ன செய்யறாரு, மன்னனா. முத்துசாமி ஓடி போகின்றான். கண்ணுசாமியை பிலிமத்தலாவன் சொல்ற பிரதானி தான் என்ன செய்யறாரு, 1798 ஆண்டு மன்னனாக்குறார் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி. இதெல்லாம் என்ன சொல்லப்பட்ட விஷயம். கண்ணுசாமி மன்னனானது பிறகு ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கன் என்ற பெயர்ல ஆட்சிக்கு வருகிறான். ஆங்கிலேயரிடம் தஞ்சம் அடைகிறார் முத்துசாமி. நான் சொன்ன மற்ற விஷயம் இருக்கும் பாருங்க. 1800 ஆண்டு கண்டிக்கு சென்ற படைக்கு தலைமை தாங்கியவன் மெக்டோவல். 1803 நோர்த்தின் கண்டி மீதான படையெடுப்பு. சரிதான். 1803 ஆண்டு படையெடுப்புல ஆங்கிலேயருக்கு படுதோல்வி, ஆங்கிலேயர் தோல்வி அடைஞ்சார்கள். ஆங்கிலேயர் தோல்வி அடைஞ்சதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், பிரித்தானிய படைகள் 1803 பிப்ரவரி மாதத்துல தான் கண்டிக்குள்ள போறாங்க. இந்த நேரம் ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கன் பாதுகாப்பாக அங்குராங்கத்துக்கு பின்வாங்குகின்றான். காரணம், அவன் போருக்கு தயாராக இல்லை. பின்வாங்கினதுக்கு பிறகு பிரித்தானியர் கண்டியை கைப்பற்றி கொள்றாங்க. தங்களோட பாதுகாப்புல இருந்த முத்துசாமியை மன்னனாக்குறாங்க. முத்துசாமியை மன்னனாக கண்டி மக்கள் ஏற்றுக்கொள்ள, ஏன்னா அவன் ஆங்கிலேயருக்கு சார்பாக இருந்தவன். ஆகவே விக்ரமராய மன்னனை தொடர்ந்து மக்கள் படையெடுக்க ஆரம்பிச்சாங்க. குறிப்பிட்ட காலம், அதாவது காலநிலை மாற்றம் வருகின்றன, வானிலை காலநிலை மாற்றம் வருகின்றன, அதாவது மழைக்காலம் தொடங்கினதோட போர் செய்ய
அதனால அவங்க மழை காலத்துக்கு தயாராக வரல. மழை வந்ததோட ஆங்கிலேயர்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. நோய்கள் பரவியது, உணவு பானங்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டது. ஏன்னா கொழும்புக்கும் கண்டிக்கும், திருகோணமலைக்கும் கண்டிக்கும் வருகின்ற பாதைகள் கண்டி படைகளால் மூடப்பட்டு விட்டன. அப்ப ஆங்கிலேயருக்கு கண்டியிலிருந்து வெளியே போக முடியாது, கரையோரத்தில் இருக்கிற ஆங்கிலேயருக்கு உள்ளே வரவும் முடியாது. நோய், ஆயுதங்கள் எல்லாம் செயலிழந்தன. எல்லாமே நேரம் என்ன செய்றாங்க, கண்டி மக்கள் தங்களுடைய வளமையான போர் முறையை பயன்படுத்தி ஆங்கிலேயரை படுதோல்வி அடைய செய்தனர். பெரும்பாலும் இந்த எல்லா ஆங்கிலேயர்களும் கொலை செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதே நேரம் மன்னனாக நியமிக்கப்பட்ட முத்துசாமியும் கண்ணுசாமியால் கொலை செய்யப்பட்டான். இது சம்பவம் நடந்தது. என்ன செய்யப்பட்டது, தோல்வி அடைந்தது. தோல்வி அடைந்ததுக்கு பிறகு பிரெட்டிக்னோத் 1805 ஆண்டு மீண்டும் திருப்பி அழைக்கப்பட்டு விட்டான். அது நேரம் 1805 ஆண்டு ஆளுநராக நியமிக்கப்பட்டவன் தோமஸ் மெய்ட்லாண்ட். சரியா? தோமஸ் மெய்ட்லாண்ட் மேற்கொண்ட தந்திரமான முறைகள் தான் பிரெட்டிக்னோத் மாதிரி இவன் போர் செய்வதற்கு தயாராக இல்ல, போர் செய்து தோல்வி அடைவதற்கு தயாராக இல்ல. ஆகவே இவன் என்ன செய்தான், தந்திரமான முறையில கண்டியை கைப்பற்றியதற்காக ஜோன் டொய்லி என்ற ஆங்கிலேயரை நியமிக்கின்றான். அவர் கண்டிக்குள்ளே வந்து சிங்களத்தையும் தமிழையும் நன்றாக படித்து கொண்டு அவன் கண்டி ராஜதானி பற்றி எல்லா தகவல் அறிந்து கொண்டு மன்னனுக்கு விசுவாசமானவர்கள், மன்னனுக்கு எல்லா பிரதானிகளோடையும் அவன் பேசி கண்டிகாட்சி சகல விஷயங்களையும் அறிந்து கொண்டு ஆங்கிலேயருக்கு துப்பு கொடுத்தான். ஒற்றன் போல் இருந்தான். தன்னுடைய ஆக்கையும் ஒற்றர்களாக அனுப்பினான். வியாபாரிகள் போல, மதகுருமார் போல கண்டிக்குள் அனுப்பி எல்லா தகவலையும் பெற்றுக்கொண்டு ஆங்கிலேயர் கண்டி மண்ணை மக்களுக்கு எதிராக மாற்றினான். மன்னனை மதுவுக்கு அடிமைப்படுத்தினான். இப்படி எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாமல் அமைந்தது. சரியா? டெய்லியை பத்தி சொல்லியிருக்கிறாங்க, கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. அதையும் அதுக்கிற விலங்கு தினங்களே இதுல தோல்விக்கு காரணம் வந்து அரசனுக்கும் பிரதானிக்கும் ஏற்பட்ட முரண்பாடுகள், அரசனுக்கும் பௌத்த பிக்குக்கும் ஏற்பட்ட முரண்பாடுகள், அரசனுக்கும் மக்களுக்கும் ஏற்பட்ட காரணங்கள். இதை பார்க்கணும். மன்னனுக்கும் பிரதானிக்கும் முரண்பட காரணம், மன்னனுக்கும் பௌத்தபிக்கும் முரண்பாடு ஏற்பட்ட காரணம், பிரதானிகளுடைய அரசனுக்கும் பொது முரண்பாடு ஏற்பட்ட காரணம், ரொபர்ட் முதல் பாதத்துல 1816 இருக்கும்.
முழுமையாக மக்கள் எந்த விதமான சொன்னாங்க. நாங்கள் சொன்னாங்க. மக்கள் அந்த அளவுக்கு மாறினாங்க. மண் மீது அவ்வளவு வெறுப்பு கொண்டிருந்தாங்க. அப்ப ஆங்கிலேயர் சொன்னதை அவங்க என்ன செஞ்சாங்க, ஏற்றுக்கொண்டார்கள். மன்னன் தான் மோசமானவன், ஆங்கிலேயர்கள் மோசமானவர்கள் அல்ல, தங்களை காப்பாற்ற வராங்க என்ற மாதிரி அமைதியாக இருந்தாங்க. இந்த சந்தர்ப்பத்துல தான் ஆங்கிலேயர் கண்டியை பிடித்துக் கொண்டார்கள். சரியா? அதனால 1505 ஆண்டுல இருந்து இருந்த போர்த்துகேயரும் சரி, 1658 ஆண்டுல இருந்து 1796 வரை இந்த போர்த்துகேயரும் சரி, கண்டியை கைப்பற்ற முடியல. அந்த அளவுக்கு கண்டி ராசதானி சுயாதீனமாக இருந்தது. 350 வருடங்களுக்கு மேல நகரமாக காணப்பட்டது. ராஜதந்திரத்தின் மூலமாக கைப்பற்றி கொண்டார்கள். அதுக்கு பிறகு 1815 ஆண்டு கண்டி ஒப்பந்தம் கையொப்பமிடப்பட்டது. கண்டி ஒப்பந்தம். கண்டி ஒப்பந்தத்திலே வாசகங்களும் தேவை, பார்த்துக்கொள்ள. இப்ப கண்டி ஒப்பந்தத்தை பார்த்து Good evening, sir. அதுலயும் அடுத்து வாசகம் இருக்குது. கேள்வி வரும். கண்டி மடுவ அரச சபை மலை பக்கத்துல இருக்கின்ற மகுள் மடுவன் சொல்லப்படுகின்ற மண்டபத்தில் தான் கையொப்பம் சொல்றது. வாசகங்கள் இருக்குது. அந்த 2 அல்லது 3 வாசகங்களை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு 1818 ஆண்டு சுதந்திர போர் கையிடப்பட்டு அல்லது கண்டி கைப்பற்றப்பட்டு 3 வருடங்களுக்குள்ளேயே ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராட்டம் ஆரம்பமானது. கிட்ட கையெழுத்து அல்லது ஒப்பந்தத்தின்படி நடந்து கொள்ளலாம். அரசன் ஒருவன் இல்லாமல் தோல்மையார் மக்களிடையே ஏற்பட்ட மனசஞ்சலம் பிரித்தானியரின் கீழ் பௌத்த மதம் அழிந்துவிடும், அழிவடைந்து விடும் என்றாச்சு. ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி நடக்கல. அவங்க சொன்னாங்க பௌத்த சமயத்தை பாதுகாப்போம், பிரதானிகளுடைய அதிகாரங்களும் சலுகைகளும் எல்லாம் சொன்னாங்க. என்ன செய்யல, அதன்படி அவர்கள் நடந்து கொள்ளவில்லை. அதன் காரணமாக போராட்டத்துக்கு இறங்கினா. நிறைய காரணம் இருக்குது. தேசிய பழக்க வழக்கங்களையும் சம்பிரதாயங்களையும் மதிக்காது பிரித்தானிய மேற்கொள்ளப்பட்ட திட்டங்களாலும் மக்களது வாழ்க்கை குழப்பமுற்றமை, பிரதானிகளின் சலுகைகளும் அதிகாரங்களும் வருமான வழிகளும் பாதிப்புற்றமை. உடனடி காரணம் சிங்களவரை அதிகமாக பகுதிக்கு மடிகே முகாந்திரம் பதவிக்கு, அதாவது
வரி அரவுகளில் முக்கியமான ஒரு பதவி மடிகை முகாந்திரம் பதவி சொல்றது. அந்த பதவிக்கு இவ்வளவு காலம் இருந்தவர்கள் முதலியார்னு சொல்லப்படுகின்றவர்கள் தான் இருந்தாங்க சிங்களவர்கள். அவர்களை நீக்கிவிட்டு அச்சு மரிக்காருன்னு சொல்லப்படுகின்ற ஒரு முஸ்லிம் ஒருவரை கொண்டு நியமிச்சாங்க. அதுதான் போராட்டத்துக்கு காரணம். சிங்களவர்கள் அதிகமாக கொண்ட பகுதியில ஒரு முஸ்லிம் ஒருவர் நியமிக்கப்பட்டதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே போராட்டத்தை தொடங்கினார்கள். இந்த போராட்டம் அப்படியே பரவலடைய ஆரம்பிச்சது. இந்த இருக்கு பாருங்க, ஆரம்பம் பரவலம் அப்படியே பாருங்க. நிறைய வாட்சி பாருங்க பிள்ளைகள். பாருங்க, ஆங்கிலேயருக்கு எதிரான உணர்வுடன் காணப்பட்ட மக்களை கண்டியின் உரிமையாளன் என கூறி வெள்ளச பிரதேசத்தில் நடமாடிய துரைசாமி என்பவன் அணிதிரட்ட துறையினர், அதாவது தான் நாயக்க வம்சத்தை சேர்ந்தவன், எனக்கு ஆட்சி உரிமை இருக்குன்னு சொல்லி ஊவா வெள்ளச பகுதியில் ஒருத்தன் வெளிப்பட ஆரம்பித்தான். இப்போ மக்களுக்கு தேவை ஒரு மன்னன். ஆகவே அவனை சூழ்ந்து என்ன செய்யறாங்க, மக்கள் அவனை மன்னனாக ஏற்றுக்கொண்டார்கள். இந்த தகவல் ஆங்கிலேயருக்கு வருகிறது. ஆகவே ஆங்கிலேயர் என்ன செய்யறாங்க, உடனடியாக துரைசாமியை கைது செய்ய சொல்லி அஜுமரிக்காரை அனுப்புகின்றார் படையுடன். அங்கே போன அஜுமரிக்காரை போராளிகள் என்ன செஞ்சாங்க, போராட்டக்காரர்கள் கொலை செய்தார்கள். அவர் கொலை செய்யப்பட்டதோட துரைசாமியை கைது செய்ய பதுளையின் அரசாங்க அதிபரான டக்ளஸ் வில்சனும் லெப்டினன்ட் நியூமனும் போன போது வில்சனும் என்ன செய்யப்பட்டார், கொலை செய்யப்பட்டு விட்டார். போராளிகள் ரொம்ப வீரமா இருக்கிறாங்க, கோபமா இருக்கிறாங்க, வரலாற்றையும் கொள்ளுறாங்க. இந்த சந்தர்ப்பத்துல தான் ஊவா வெள்ளச பகுதிக்கு பொறுப்பாக இருந்த கெப்பட்டிபொல திசாவை அல்லது கெப்பட்டிபொல நிலைமைன்னு சொல்றவங்கள அனுப்புறாரு. கெப்பட்டிபொல நிலைமை ஆங்கில படைகளோடு அங்க போறார். போனால் ஆயுதங்களோடு போறார். அங்க போன நேரம் போராட்டக்காரர்கள் கெப்பட்டிபொல நிலைமையை விஷயத்தை சொல்றாங்க, ஏன் நாங்க போராட்டம் செய்யறோம்னு அவங்க சொல்றாங்க. கெப்பட்டிபொல நிலைமையும் தன்னுடன் சேர்ந்து கொள்ளும்படி சொல்றாங்க. ஆகவே கெப்பட்டிபொல நிலைமையும் கொண்டு போன ஆயுதங்களை எல்லாம் ஆங்கில படை வீரர்கள் திருப்பி கொடுத்து அனுப்பிவிட்டு, உங்கள் ஆயுதங்களை கொண்டு உங்களை தாக்க மாட்டோம்னு சொல்லி அனுப்பிட்டு போராட்டக்காரர்களோடு சேர்ந்து கொண்டு போராட்டத்துக்கு தலைமை தாங்குகின்றார். துரைசாமி மன்னனாக ஏற்றுக்கொள்ளப்பட்டார். இவர் தளபதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு போராட்டம் ஆரம்பிக்கிறது. சரியா? வெள்ளச பிரதேசத்தில் ஆரம்பித்த இந்த கலவரம் தும்பர, ஹெவாயட்ட, அரிஸ்பத்து, மாத்தல், நூரகல் ஆகிய 7 கோர்கள் ஆகிய பிரதேசங்களுக்கும் பரவி இந்த பகுதி கட்டாயம் என்பதில் எங்கெங்க போராட்டம் பரவியது. இந்த போராட்ட தலைவர்களாக இருந்தவங்க கெப்பட்டிபொல திசாவை, மடுகல்ல திசாவை, கியூலேகெதர மொகட்டால, கூட்டாவே ரட்டேரால, பொகுகும்புரேரால போன்ற தலைவர்கள் பங்கேற்றனர். கண்டி படைகளின் கெரில்லா போர் முறையினால் பிரித்தானிய படைகளுக்கு பாரி இழப்புகள். இப்ப என்ன செய்யறாங்க, இந்த போராட்டம் வெற்றிகரமாக போய்கிட்டு இருந்தது. ஆனா போராட்டத்தை ஆங்கிலேயர் அடக்கிட்டாங்க. ஆரம்பத்துல போராட்டம் வெற்றிகரமாகத்தான் போனது. கெரில்லா போர் முறைன்னு சொல்லி மறைந்திருந்து தாக்குகின்ற முறை கையாண்டாங்க. புனித தந்த தாதும் கூட போராட்டக்காரர் கையில சிக்கியது. ஆனா ஆங்கிலேயர் என்ன செஞ்சாங்க, கடுமையான அடக்குமுறையை பயன்படுத்தி போராட்டத்தை தடுத்தார்கள். அவங்க எப்படி தடுக்கிறாங்கன்னா, இந்த மார்ஷல் லோன்னு சொல்லப்படுகின்ற இராணுவ சட்டத்தை கொண்டு வராங்க. மார்ஷல் லோன்னு சொல்லப்படுகின்ற பால்நில கொள்கை. போராட்டக்காரர்களுக்கு சொந்தமான நிலங்களை தீயிட்டு கொளுத்துறது, அழிக்கிறது, வீடுகளை அழிக்கிறது, சொத்துக்களை அழிக்கிறது. இப்படி செஞ்சதோட போராட்டக்காரர்கள் என்ன செஞ்சாங்க, போராட்டத்தை கைவிட்டுட்டாங்க. போராட்டம் முழுமையாக தோல்வி காரணம் முறையாக திட்டமிடப்படல. போராட்டத்தை திட்டமிட்டவர்கள் ஒழுங்காக திட்டமிட்டு போராட்டம் செய்யல. ஆங்கிலேயருடைய ஆயுத பலத்துக்கு முன் போராட்டக்காரர்களுக்கு ஒண்ணுமே செய்ய முடியல. கடைசியாக போராட்ட தலைவர்களிடம் தனிப்பட்ட கோபம், போராட்டத்துக்கு தலைவர் தாங்களாங்க தானே, அவங்களுக்குள்ள கோபம் கூட போராட்டம் சரியாக வெற்றி அளிக்காத காரணம் கடைசி அரசனாக வந்த துரைசாமிங்கிறவன் போலியானவன் தெரிய அவங்களோட மக்கள் வெறுப்பாயிட்டாங்க, தைரியத்தை இழந்துட்டாங்க. ஆகவே போராட்டம் தோல்வி அடைஞ்சது. இதுதான் 1818 ஆண்டு போராட்டம். பார்த்துக்கொள்ளுங்க. 18ஆம் ஆண்டு போராட்டம் திரும்ப தரம்.
ஓகே, பாருங்க பாத்தீங்களா? நாற்பத்தெட்டாம் ஆண்டு போராட்டம் பார்த்துருவோம். ஓகே சொல்லுங்க. எக்ஸாம் டைம்னால பிள்ளைகளை காணல. ரைட். 1848ஆம் ஆண்டு சுதந்திர போராட்டம், இரண்டாவது சுதந்திர போராட்டம் அப்படிங்கிறது விவசாய கிளர்ச்சி அல்லது விடுதலை கிளர்ச்சின்னு தான் சொல்லப்படும். விவசாய கிளர்ச்சி, விடுதலை கிளர்ச்சி. இந்த கிளர்ச்சியில் ஈடுபட்டவர்கள் விவசாயிகள். அதனாலதான் விவசாய கிளர்ச்சின்னு சொல்றோம். 1818ஆம் ஆண்டு கிளர்ச்சி. சார் கொஞ்சம் சத்தமா கதைக்கிறீங்களா சார்? குறைவா வாய்ஸ் சத்தம் இல்லாம கேக்குது. என்ன சவுண்ட் முழுமையா இருக்குது, என்னன்னா கவரேஜ் பிரச்சனையா இருக்கு. கவரேஜ் இருந்தா சத்தம் வராது. உங்களோட மைக்கை கொஞ்சம் ஆஃப் ஓகே பண்ணி சார். ஆன் பண்ணுங்க. மைக்கை கொஞ்சம் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்க. இப்ப கேக்குதா? கேக்குது சார். ரைட். இந்த 18ஆம் ஆண்டு போராட்டத்துக்கு பிறகு, இந்த 18ஆம் ஆண்டு போராட்டத்துக்கு காரணமாக அமைந்தவர்கள் பிரதானிகளுடைய தேவைகளுக்காகத்தான் போராட்டத்தை ஆரம்பிச்சாங்க. ஆனா 48ஆம் ஆண்டு பிரதானிகள் காரணம் இல்ல, விவசாயிகள் தான் காரணம். பாருங்க, பொதுமக்களிடமிருந்து தோன்றிய தலைவர்களால் இப்போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது 48ல. இதுக்கான காரணம் வந்து என்னன்னா, கோல்ப்ரூக் கமரன் சீர்திருத்தம். முழுமையா இந்த காரணம். கோல்ப்ரூக் கமரன் என்ன செய்யறாருன்னு சொன்னா, இலங்கைக்கு வந்தார். 1829ஆம் ஆண்டு இலங்கைக்கு வந்தார் கோல்ப்ரூக். கமரன் வந்தார் 1830ஆம் ஆண்டு. இவங்க 2 பேரும் இலங்கைக்கு வருகை தந்ததுக்கான காரணம் கேட்பாங்க சில நேரம். கோல்ப்ரூக் கமரன் இலங்கைக்கு வருகை தந்ததுக்கான காரணம் ஏன் வந்தாங்கன்னு சொன்னா, யாருக்காவது தெரியுமா ஏன் வந்தாங்கன்னு சொல்ல முடியுமா? யாருக்காவது? ஏன் வந்தாங்க கோல்ப்ரூக் கமரன் இலங்கை? ஏன் வந்தாங்க சொல்லுங்கம்மா, ஏன் வந்தாங்கன்னு சொல்லுங்கம்மா. ஞாபகம் இல்லையா இருக்கும்? ஞாபகம் இல்ல. கதைக்கிறது விளங்குறது பானுஜன். சார், போராட்டத்தின் காரணங்களை கண்டறிஞ்சு அது சரி செய்யறதுக்கு சார். அதான் கோல்ப்ரூக் வந்ததுக்கு ஒரு போராட்டத்துக்கான காரணத்தை கண்டறிந்து சரி செய்வதற்கா? இல்ல, அப்படி ஒரு போராட்டம் நடக்கலையே. இவர் வந்தது தானே போராட்டத்துக்கு காரணமாக அமைஞ்சது. 1797 கரையோர கிளர்ச்சி நடந்ததுக்கு பிறகு அது காரணத்தை கண்டறிஞ்சு சரி செய்வது தான் மீறு நாணயக்குழு வந்தது. ஆனா இங்க வந்து என்ன செய்யறாங்க, 1848 கிளர்ச்சிக்கு காரணம் தானே. இப்ப 18ல நடந்த கிளர்ச்சிக்கு தீர்வு வைக்கிறதுக்கு 48ல வந்திருக்க மாட்டாங்க, 30 வருடத்துக்கு பிறகு. அப்ப இந்திய கிளர்ச்சிக்குரிய காரணத்தை கண்டறிவதற்கு வரல, இவர் வந்ததுதான் கிளர்ச்சிக்கு காரணமாக மாறியது. அப்ப இவர் வந்ததுக்கு காரணம் என்னன்னா, பிரித்தானியர் இலங்கையை கைப்பற்றி ஆஹ் நிர்வாகத்தை மேற்கொண்டது லாபத்தை சம்பாதிக்கிறதுக்கு. அதுதானே அவங்களோட நோக்கம். பிரித்தானியர் நோக்கம் லாபம் சம்பாதிக்கிறது தானே. ஆனா என்னன்னா, பிரித்தானியருக்கு இலங்கையில லாபம் கிடைக்கல. இலங்கையுடைய நிர்வாக செலவுக்கு பிரித்தானிய அரசிடமிருந்து இலங்கையில் இருக்கிற ஆளுநர் காசு கேட்கிறாரு. இலங்கை நிர்வாகத்தை மேற்கொள்வதற்கு காசு கேட்கிறாரு. அப்ப பிரித்தானிய நோக்கம் அது அல்ல. பிரித்தானிய நோக்கம் என்னது? லாபம் சம்பாதிப்பது. அதனால ஏன் இலங்கையில நஷ்டம் போகுது, செலவு அதிகரிக்கிற காரணம் என்ன, ஏன் லாபம் வரலன்னு சொல்லி அதை ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்கிறதுக்கு வந்தவர் தான் கோல்ப்ரூக்கும் கமரனும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரி, அப்ப வந்து கோல்ப்ரூக் என்ன சொன்னார்னா, சில கொள்கைகளை முன்வைச்சார். இப்படி லாபம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு கொள்கைகளை முன்வைச்சார். அவர் வைத்த கொள்கைகள் தான் அரசியல் சீர்திருத்தங்கள். கோல்ப்ரூக்கினுடைய அரசியல் சீர்திருத்தம் மிக முக்கியமாக இருக்குது. பெருந்தோட்ட பயிற்சியை இவர் தான் என்ன செய்யறாரு, பெருந்தோட்ட பயிற்சியை. இந்த பெருந்தோட்ட பயிற்சியை அறிமுகப்படுத்தப்பட்டதோட
விவசாயிகள் தங்களோட நிலங்களை எல்லாம் செய்து இழக்க வேண்டி ஏற்பட்டது. அதை பாருங்க, பெருந்தோட்டச்செய்கை அறிமுகப்படுத்தப்பட்டதோடு அதற்காக காணிகளை விற்பதற்கான கொள்கைகளும் கையாளப்பட்டமை. 1840ஆம் ஆண்டு என்ன செஞ்சாருன்னு சொன்னா, தரிசு நில தரிசு நில சட்டம்னு தொடங்கினாங்க 1840. தரிசு நில சட்டம்னா என்னன்னா, விவசாயத்துக்கு பயன்படுத்தப்படாது இருக்கின்ற காணிகள் அரச உடைமையாக்கப்பட்டது. எனது காலத்துல நிறைய பேர் நிறைய காணிகளை தங்களுடைய சொத்துக்களாக வச்சிருந்தாங்க. இப்ப இந்த காணிகள் எல்லாம் விவசாயத்துக்கு ஏற்றதல்ல, என்னது பெருந்தோட்ட பயிற்சிக்கு ஏற்ற காணிகள். அந்த காணிகளை எப்படியாவது வெளிநாட்டவர்களுக்கு விற்பனை செய்யணும். அப்பதான் கிடைக்கும். அப்ப இதனால என்ன பண்றாங்க, இந்த காணிகளை வாங்குறதுக்காக விற்க மாட்டாங்க, காணி சொந்தக்காரங்க விற்க மாட்டாங்க. அதனால என்ன பண்றாங்கன்னு சொன்னா, சில திட்டங்களை திட்டாங்க. அதுல ஒண்ணுதான் கால எழுத்து மூல ஆவணப்பட்டது. ஆரம்ப இந்த காலத்துல, இந்த ஆங்கிலேய ஆட்சி காலத்துக்கு முதல்ல சரி, மன்னர் ஆட்சி காலத்துல நிறைய காணிகள் இலவசமாக பிரபுக்கள் கொடுக்கப்பட்டது. ஒப்பனை இருக்கல. ஆனா அதையும் வச்சுதான் என்ன செய்யறாங்க, சொல்றாங்க, எழுத்து மூல ஆவணம் காணி எல்லாம் அரச உடைமையாக்கப்பட்டது மெக்கன்சி ஆனதுக்குன்னு. அப்படி காணிகளை இழந்தவர்கள் போராட்டத்துக்கு காரணமாக அமைந்தார்கள். அரசின் மூலம் தமது காணி நில உரிமையை உறுதிப்படுத்த முடியாதவரின் காணிகளை அரசாங்கம் கைப்பற்றியமை. விவசாயம் செஞ்ச நிலம் வச்சிருந்தாலும் மற்ற இடங்கள்ல என்ன செய்யறாங்க, அவங்க இழந்தாங்க. ஆவணம் இல்லாத காணி எல்லாம் போச்சு தானே, இழந்தாங்க. பெருத்துறையில் கூடிய கவனம் செலுத்தப்பட்டதால் கிராமிய விவசாயமும் மக்களின் வாழ்க்கை நிலைமையும் சீர்குலைந்தன. அரசிற்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான தொடர்புகள் குறைந்து சென்றமையால் மக்களின் தேவைகளை அறிந்து கொள்ள இயலாமல் போனவை. இந்த காரணம் அப்படியே வச்சுட்டு போங்க. இங்கேயும் பௌத்த சமயம் கவனியாக விடப்பட்டது. இந்த 1848ஆம் ஆண்டுக்கு உடனடி காரணம் துப்பாக்கி வரி. கடைசியா இருக்கு பாருங்க, துப்பாக்கி வரின்னு ஒன்று இருக்கா பாருங்க. காரணம் தானே டொரின்டன் புதிய வரி கொள்கையும் காரணம். அதையும் பார்த்துக்கொள்ளும். துப்பாக்கி வரி என்னன்னா, அந்த நேரம் பெரிய காணிகள் உள்ளவங்களுக்கு துப்பாக்கி கொடுத்துருந்தாங்க, அரசாங்க துப்பாக்கி கொடுத்துருந்தாங்க, அரசாங்கத்தின் அனுமதியோட துப்பாக்கி. அந்த துப்பாக்கிக்கு வருடத்துக்கு ஒருக்கா புதுப்பிக்கணும், லைசன்ஸ் எடுக்கணும். அந்த லைசன்ஸ் எடுக்கிற நேரம் அவங்க என்ன செய்யறாங்க, வரி கட்டி தான் எடுக்கணும். இப்ப நாங்க வாகனத்துக்கு லைசன்ஸ் எடுக்கிறோமே, வாகன லைசன்ஸ் மற்ற தேவைகளுக்கு லைசன்ஸ் எடுக்கிறோம் தானே. அந்த லைசன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, வரியை அதிகரிச்சாங்க. வளமையை விட வரியை அதிகரிச்சாங்க. அந்த வரி புதிய சிறகம் வாங்குறதை விட வரி அதிகமாக இருந்தது. அதனால நிறைய துப்பாக்கிகளை பகிஷ்கரிச்சாங்க. துப்பாக்கிகளை பகிஷ்கரிக்கிற நேரம் போராட்டம் ஆரம்பமானது. கச்சேரிக்கு முன்னுக்கு துப்பாக்கிகளோட போகும்போது அந்த இடத்துல முரண்பாடு ஏற்பட்டு அது பெரிய ஒரு போராட்டமாக மாறியது. பாருங்க, போராட்டம் ஆரம்பமும் பரம்பலும் கீழே இருக்கு பாருங்க. இந்த காரணம் எப்படி பரவ சொல்லி ஓகேயா?
பேலியகுட அல்லது அது கொங்காலகோட பண்டாட பேர் தான் பேலியகுட டேவிட். 2 பேர்ல 2 பேர் ஒரு ஆள் தான். அல்லது வீரபுரம் அப்பு பிரான்சிஸ்கோன்னு சொல்லப்படுகின்றது. இந்த வீரபுரம் அப்புங்கிறது மேல வரணும். அந்த கொங்காலகோட பண்டா தான் விக்ரம சர்வசித்திங்கிற பெயர்ல தம்புலையில முடிசூடினார். வீரபுரம் அப்பு அல்ல, அதை மேல மாத்தி விளைச்சி போகும். கொங்காலகோட பண்டா தான் ஸ்ரீ விக்ரம சர்வசித்திங்கிற பேர்ல தம்புலை விகாரையில முடிசூடினது பணியை போட்டிருக்காங்க. பிள்ளர் தெங்கிரிகால குதாபுர தேரர் சொல்றவங்க இந்த போராட்ட தலைவரத்துல ஈடுபட்டவங்க. அதே காரணம் தான் ஆங்கிலேயருடைய அடக்குமுறை, போராட்ட முறையாக திட்டமிடப்படாமல் அதெல்லாம் போராட்டம் தோல்வியடைவதற்கான காரணம். இராணுவ அடக்குமுறைகளுக்கும் இராணுவ சட்டம் எல்லாம் அதுக்குள்ள உள்ளடங்கும். போராட்டத்தின் விளைவுகள் பாருங்க. போராட்டத்திற்கான காரணங்களை கண்டறிய பேலி என்பவர் தலைமையில விசாரணை உருவாக்கப்பட்டது. குடியேற்ற நாட்டு செயலாளர் எமர்சன் ஆகியோர் பதவி நீக்கப்பட்டு இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டாங்க, அழைக்கப்பட்டாங்க. ஏன்னா அவங்களாலதான் போராட்டத்துக்கு காரணம்னு சொன்னாங்க. அதே மாதிரி கடைவரி, நாய் வரி என்பன நீக்கப்பட்டு முத்திரை வரி, துப்பாக்கி வரி, ஆள் வரி என்பன மீள் பரிசீலனைக்கு உட்பட்டன. நாய் வரி நிப்பாட்டிட்டாங்க, பொருத்தமற்றதுன்னு சொன்னாங்க. கடைவரி நீக்கப்பட்டது. அது இல்லாம முத்திரை வரி, துப்பாக்கி வரி எல்லாம் பரிசீலனை செஞ்சு வரிகளை குறைச்சாங்க. விவசாயத்தை நீர்ப்பாசன நடவடிக்கை மேம்படுத்த சரிதான் அவங்களோட காலத்துல இருந்த போராட்டங்கள் 3. இந்த போராட்டங்கள் வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு உள்ள விஷயங்கள் பெருந்தோட்ட பயிற்சிகை சம்பந்தமா சொல்லப்பட்ட விஷயங்கள் இருக்குது. பொருளாதாரத்தை மேம்பாடு செய்யறதுக்காக அவங்க பெருந்தோட்ட பயிற்சியை ஆரம்பிச்சாங்க. அதுல காபி, கொக்கோ, தேயிலை, ரப்பர், தென்னை இதெல்லாம் அவங்க காலத்துல பயிரிடப்பட்டது. தென்னை ஆரம்ப காலத்துல இலங்கையில வீட்டுத்தோட்ட பயிராக இருந்தது. அதை அதிகமாக உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சது ஆங்கிலேயருடைய காலத்துல. உற்பத்தியாளர்களும் அதிகமாக இலங்கையர்களாக இருந்தாங்க, சுதேசியர்களாக இருந்தாங்க. ஏற்றுமதியை தான் ஆங்கிலேயர்கள் மேற்கொண்டாங்க. மற்றபடி கோபி பயிற்சிகையும் வீட்டுத்தோட்ட பயிற்சிகை இருந்தது. ஒல்லாந்தர் அதை கொஞ்சம் பெருந்தோட்ட பயிற்சிகை அளவுக்கு கொண்டு வந்தாங்க. ஆனா அதை பெரிய அளவுல செஞ்சவங்க ஆங்கிலேயர்கள். கோபி பயிற்சிகை வீழ்ச்சிக்கு பிறகுதான் சிங்கோனா, கொக்கோ போன்ற பயிர்கள் பயிரிடப்பட்டன. அவையும் வெற்றி கொடுக்காதனால தேயிலை பயிற்சிகை ஆரம்பிச்சாங்க. இன்றைக்கு வரை இலங்கைக்கு வருமானத்தை பெற்றுக் கொடுப்பது தேயிலை பயிற்சிகை. தேயிலை அவங்க ரப்பர் பயிற்சிகை மேற்கொண்டாங்க. தேயிலை ரப்பர் பயிற்சிகை மேற்கொண்டாங்க. கொக்கோவும் சிங்கோனா பயிற்சிகையும் மேற்கொண்டிருந்தாங்க. அது பெரிய அளவில் வெற்றி கிடைக்கல. அதனால தேயிலை பயிற்சிகை, அதுக்கு பிறகு ரப்பர் பயிற்சிகையும் மேற்கொள்ளப்பட்டது. தென்னையும் பிறகு அவங்க பாரிய அளவுல மேற்கொண்டாங்க. இது சொல்லப்பட்ட விஷயங்கள். பிரித்தானிய அமைக்க முதல் நிலைமைன்னு பார்க்குற நேரம் சுயதேவி பூர்த்தி பொருளாதாரம் இருந்து இலங்கை விவசாய மந்தையோட இருந்தது, பயிற்சிகள் இருந்தது, சேனை பயிற்சிகள் இருந்தது, ராஜகாரிய முறை பயன்பாடு, இது எல்லாம் இல்லாம போனது பிரித்தானியர் வருகை தந்ததுக்கு பிறகு. இதுதான் சொல்லப்பட்ட சிக்கோனா அதுகள் தேவையில்லை. அது வந்து நீச்சி தோல்வியல் பயிற்சியா இருக்குது. கடைசி பகுதியும் கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. அந்த கூட்டுறவு சங்கம் வச்சது அதுகளுக்கு வேணும். அதே மாதிரி தேசிய விவசாயத்தை ஊக்குவிக்கிறதுக்கு மேற்கொண்ட நடவடிக்கைகள், இந்த குளங்கள் அமைச்சிருப்பாங்க, நீர்ப்பாசன குளங்களை புனர்நிர்மாணம் செய்திருப்பாங்க, நீர்ப்பாசன திட்டங்களை புனர்நிர்மாணம் செய்திருப்பாங்க. அது கொஞ்சம் பார்த்துட்டு போகணும். என்ன சொன்னா நீங்க இந்த எக்ஸாம் எடுத்துக்கொள்ளும். சரி பிள்ளை, வேற ஏதாவது கேட்கணுமா இதுல?
ஓகே பிள்ளைகள் முடிக்குமா? முதலாம் பாடம் எடுத்துருக்கோம், 2 பாடம் 4ஆம் பாடம் படிப்பிச்சுட்டேனே, அதையும் படிச்சுட்டு போகணும். சரி, மேலோட்டமா பார்த்துட்டு முதல் 2 பாடங்களையும் நல்லா பார்த்துட்டு அதுகளை கேள்வி உங்களுக்கு செஞ்சிடலாம். தேசிய சமய மர்ம லேசு பாடம் அது நீங்க நான் கடைசியா படிப்பிச்சனால உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஆட்டமும் முக்கியமே அதுலயும் படிச்சுட்டு போகலாம். போராட்டத்தால் சிப்பழக்கம் அந்த விஷயங்கள், இந்த மகாத்மா காந்தியுடைய செயற்பாடுகள், தீவிரவாத இயக்கம், மிதவாத இயக்கம் எல்லாம் இது இந்த பாடம் 4ஆம் பாடத்திலையும் பாதி வரை வரும். குட் நைட் சார். தேங்க்யூ சார். எக்ஸாம் எழுதிட்டு வாங்க.